ஹலோ ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? எங்கள் வீட்டு கிருத்திகை வழிபாடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊரில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஆடி கிருத்திகை தேடி வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உகந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருகருக்கு ஆடி கிருத்திகை ரொம்ப உகந்தது. மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு வாசலில் நிலவாசலுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? நிலவாசலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பூஜை ரூமில் கோலம்லாம் வச்சாச்சு. சாமிங்களுக்கெல்லாம் பூ அலங்காரம் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆடி கிருத்திகைன்றதுனால முருகனுக்கு படையல் போடணும். எங்கள் வீட்டில் இது போல் தான் செஞ்சுருந்தோம். வடை, அப்பளம், பாயாசம், பொங்கல், ஜவ்வரிசி பாயாசம், கூட்டு, பொரியல் செஞ்சுருந்தோம். நாங்கள் கிருத்திகைனாவே 12 மணிக்கு மேலே தான் விரதத்தை முடிப்போம். மதியம் 3 மணிக்கு மேலே முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். முருகனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு முருகரை வெளியே வச்சுருந்தாங்க. தீப ஆரத்திலாம் பண்ணியிருந்தாங்க. முருகர் ஃபுல்லாக சந்தனத்தால் ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. ராஜ அலங்காரத்தில் இருந்தாங்க. எங்கள் ஊர் முருகனோட சிறப்பு என்னென்னா, பழனியில் இருக்கிற மாதிரி ஆண்டி குளத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னாங்க. ஆடி கிருத்திகைன்றதுனால ஐயனை ராஜ அலங்காரத்தில் வச்சுருந்தாங்க. அப்புறம் கோவிலில் பொங்கல், கேசரி கொடுத்தாங்க. பிரசாதமாக நெய்வேத்தியம் வச்சுருந்தாங்க. பிரசாதமாக கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு ஒரு 7 o'clock மேலே கோவிலுக்கு போனோம். திரும்பவும் ஆடி கிருத்திகைன்றதுனால லைட் செட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் ஐயனுக்கு நெய்வேத்தியமாக சுண்டல், மூக்கடல் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே நிறைய பேர் அன்னதானம்லாம் போட்டிருந்தாங்க. நானும் அதை வாங்கி சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் கோவிலில் அன்னதானம் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு அம்மா மாவிளக்கு ஃபுல்லாக போட்டு அதில் வாழைப்பழத்தோட தோல் வச்சு திரி போட்டு தீபம் ஏற்றினாங்க. அவங்களுக்கு வேண்டுதல் இருந்தது போல் நிறைவேறி இருந்தது. அதனால் அதை செஞ்சாங்க. எங்கள் ஊர் முருகன் கோவிலில் மாதம் கிருத்திகை அப்போ அன்னதானம் போடுறது வழக்கங்க. ஐயனை பார்க்க 1000 கண். இங்கே இருக்கிற வேலுங்களுக்கு ஒரு வேலுக்கும் பூசை போட்டு பூ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க தாங்க எங்கள் ஊர் முருகர். எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பாருங்கள். வள்ளி தெய்வானை அம்மாவோட அலங்காரம் பண்ணி சூப்பராக இருக்காங்க. ஐயனை பார்க்க 2 கண்களே போதாதுங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்புறம் நாங்கள் நைட்டு 10 o'clock மேலே சாமி ஊர்வலம் வந்தாங்க. தேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கிட்ட பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு. தம்பியும் நல்லா சாமி கும்பிட்டாங்க. இன்றைக்கி இந்த நாள் இப்படி தாங்க ஜாலியாக போச்சு. அக்காவும் கோயிலுக்கு போயிருந்தாங்க குன்றத்தூருக்கு. அவங்க வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வீடியோவில் இதை அட்டாச் பண்ணியிருப்பேன். முருகரை அங்கேயும் அவர் சந்தன அலங்காரம் தாங்க பண்ணியிருப்பாங்க. ஃபுல் பூ ஜோடிச்சு செம்ம க்யூட்டாக இருப்பாங்க, அழகாக இருந்தாங்க. ஓகே பாய், டாட்டா, see you tomorrow.